உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து சென்னை போரூரில் அமித்ஷாவின் உருவப்படங்களை எரித்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேந்தர், போராட்டக்காரர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. யாரெல்லாம் கலந்திருக்காங்க? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சென்னை போரூர் அருகே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காங்கிரசார் நடத்திய போராட்டத்தின் போது அமித்ஷாவின் உருவப்படங்களை அடுத்தடுத்து போராட்டக்காரர்கள் கொளுத்தியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அடுத்தடுத்து அமித்ஷாவின் உருவப்படங்களை கொளுத்திய போது அதனை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக சட்ட மாமேதை அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு கண்டித்தும் காங்கிரசார் சார்பில் போரூர் ரவுண்டானா அருகே தற்போது இந்த போராட்டமானது சுமார் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளோடு இணைந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தென் சென்னை மாவட்ட செயலாளர் தளபதி பாஸ்கர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்துல முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போதும் சற்றும் எதிர்பாராத விதமாக திடீரென ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பி ஈடுபட்டிருந்த போது போராட்டக்காரர்கள் திடீரென அமித்ஷாவின் உருவப்படங்களை சரமாரியாக அடுத்தடுத்து சாலையின் நடுவே கொளுத்தும் பணியில் ஈடுபட தொடங்கினர். இதனை கண்டதும் போலீசார் அலறி அடித்துக் கொண்டு அங்கு இங்கு சென்று உடனடியாக போராட்டக்காரர்களை நடுக்க முயன்றனர். நன்றி சுரேந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.